Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திச்சிருக்கேன். அப்படி என்ன பெரிய டாபிக் பார்க்கலாமா? செஸ் விளையாட்டு. செஸ் விளையாட்டு இந்தியாவில இருந்து தான் உலகம் முழுக்க பரவிச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா யோசிப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம யோசனைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்த பேரரசோட இளவரசன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி இறந்து போனாரு? அந்த போர்க்களத்துல போரிடும் போது அவர் இறந்து போன அந்த காட்சிகளை தன்னோட தாய்கிட்ட ஒரு விளக்க உரையை கொடுக்கறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு 8 இருக்கிற அந்த காலத்து விளையாட்டு பலகைய அஷ்டபடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டபடாவை வச்சுதான் தன்னோட தம்பி இறந்த காட்சிகளை அவங்க தாய்க்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி சொல்றாரு. இந்த அஷ்டபடா பலகை தான் பிற்காலத்துல செஸ் விளையாட்டுக்கு மேலும் மேலும் மெருகேறி உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விளையாட்டு தான் காலப்போக்குல எல்லா மக்களுக்கிடையேயும் ஒரு ப்ரொஃபஷனல் விளையாட்டாவும் சரி, ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாவும் சரி, மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விளையாட்டாவும் சரி மாறிக்கிட்டே வந்தது. ஸோ அப்படி படிப்படியா தான் இதுக்குண்டான அங்கீகாரங்களும் கிடைக்க ஆரம்பிச்சுது. அந்த வரிசையில 1924ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ்ல இந்த செஸ் விளையாட்டை சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக்ஸ், ஒலிம்பியாட் இந்த ரெண்டுக்குமே நாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஆனா இது ரெண்டுமே வேற வேற. ஒலிம்பிக்ஸ்ல செஸ் விளையாட்டை சேர்க்கணும்னு நிறைய கோரிக்கைகள் எழுந்த காலகட்டத்தில் அதை அப்போ சேர்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான காரணங்களும் நிறைய சொல்லப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் விளையாடுறவங்க ஒலிம்பிக்ஸில் சேர்க்கணும் அப்படின்னா அது அவங்க ப்ரொஃபஷனலாக விளையாடுறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஹாபிக்காக தான் விளையாடுறாங்கங்கிற காரணத்தை முன்ன எடுத்து வச்சாங்க ஒலிம்பிக்ஸ் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும்போது. இதே போல இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த காரணத்தாலையும் செஸ் விளையாட்டை ஒலிம்பிக்ஸில் சேர்க்க முடியல. 1924 செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுகள் நடந்தது. ஆனா அதுக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கவே இல்லை. இதே வருஷம் ஜூலை மாசத்துல சர்வதேச செஸ் கூட்டமைப்பு உருவாச்சு. இந்த நாளை தான் இன்டர்நேஷனல் செஸ் டே அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. 1927லையும் சரி, 1928லையும் சரி, இந்த அங்கீகரிக்கப்பட்ட செஸ் ஒலிம்பியாட்ல எந்த ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸுமே விளையாடல. அதுக்கப்புறமும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் வராங்க. 1954ல இருந்து சோவியத் யூனியனோட ஆட்சி செஸ் ஒலிம்பியாட்ல ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான பதக்கங்கள் இந்த யூனியன் தான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி முனைகள்ல அவங்க ரொம்ப முனைப்போடவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடையுமே தான் விளையாடினாங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா சென்னையில செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு. அந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்கு உலகம் முழுக்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த செஸ் போட்டியில இந்தியாவில் மட்டுமே 74 கிராண்ட் மாஸ்டர்கள் இருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்துல மட்டுமே 24 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்போ நடந்த செஸ் ஒலிம்பியாட்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ்க்கும் சரி, பிரக்ஞானந்தாக்கும் சரி 3rd பிரைஸ் கிடைச்சது. இப்ப கரண்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு குகேஷ் அவர்கள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி செஸ்ஸை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's me, Padmavati, signing off. Bye bye.